ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில 16 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேலை ரொம்ப விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா, இந்த டைம் இதில சின்னதா தப்பு பண்ணா கூட ரூ. 1000 அபராதம் போடுவாங்கன்னு தெரியுமா? வாங்க இத பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இந்த கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் நடக்கப் போகுது. சுமார் 1,15,000 ஊழியர்கள் நம்ம வீடு வீடா தகவல் சேகரிக்க போறாங்க. இந்த தடவ பேப்பர், பேனா கணக்கு இல்லாம எல்லாமே மொபைல் ஆப் மூலமா டிஜிட்டல்லயே தகவல் சேகரிக்க போறாங்க. ஏற்கனவே ஆன்லைன்ல சுய கணக்கெடுப்பு செஞ்சவங்க அதிகாரிகள் வரும்போது அந்த ஐடி எண்ணை மட்டும் காமிச்சா மட்டும் போதும். மத்தவங்க கிட்ட குடிநீர், கழிப்பறை வசதி, சமையல் கேஸ், பைக், கார், டிவி, ஒய்ஃபை இதெல்லாம் பத்தின ஒரு 33 கேள்விகள் கேட்பாங்க. நீங்க குடுக்குற எல்லா தகவல்களும் 1948ஆம் ஆண்டு சட்டப்படி ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கணக்கெடுப்பு அதிகாரிகள் கிட்ட வேணும்னே தப்பான தகவல் குடுத்தா சட்டப்படி ரூ. 1000 விதிக்கப்படும். அதே நேரத்தில வர்ற அதிகாரிகள் உங்கள வற்புறுத்தினாலோ, தேவையில்லாத கேள்விகள கேட்டாலோ, இல்ல ஆவணங்கள சேதப்படுத்தினாலோ, அவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும், ரூபாய் 1000 அபராதமும் விதிக்கப்படும். நம்ம தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கும், நலத்திட்டங்களுக்கும் இந்த தகவல்கள் ரொம்பவே முக்கியம். அதனால உங்க வீட்டுக்கு வர்ற அதிகாரிகள் கிட்ட சரியான தகவல கொடுத்து முழு ஒத்துழைப்பு குடுங்க. இந்த செய்தி உங்க ஃபிரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிக்கும் தெரியணும்னா, உடனே இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.